தஞ்சாவூர் மறை மாவட்டம் மணமேல்குடி தூய ஆரோக்கிய அன்னை பங்கு ஆலயத்திற்கு உட்பட்ட பத்தக்காடு, ராஜாத்தோப்பு, கிருஷ்ணாஜிப்பட்டினம், மணமேல்குடி ஆகிய கிளை பங்குகளில் எல்லாருமா சேர்ந்து செஞ்சிருந்த ஒரு தவக்கால பக்தி முயற்சி தான் இது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் பொதுக்காலம், திருவருகை காலம், தவக்காலம், பாஸ்கா காலம்னு வருடத்துடைய ஒவ்வொரு நாள்களையும் வெவ்வேறு விதமாக வகுடெடுத்து இறை அன்பில் தங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்குது. அந்த வகையில் தவக்காலம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. இயேசுடைய பாடுகளை நினைவு கூர்ந்து நமக்காக தான் அவர் அந்த பாடுகள் எல்லாமே பட்டார் அப்படிங்கிறத உணர்ந்து தவறுகளிலிருந்து விலகி இறைவனிடம் சேரக்கூடிய இந்த ஒரு முக்கியமான காலம். இந்த பங்கு பொறுத்தவரையில் நிறைய விஷயங்கள் வித்தியாசமாகவும் அதே சமயத்தில் இறைமக்கள் மத்தியில் பக்தியை ஏறெடுக்கிற விதமாகவும் நடந்துக்கிட்டே இருக்குது. அது நீங்கள் நம்ம வலையொலி தளத்தில் பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க. அந்த வகையில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த இந்த கிளை பங்குகளில் இருந்து இறைமக்கள் எல்லாருமே சேர்ந்து பக்தக்காடு ஆலயத்தில் ஒன்று கூடி அங்கே இருந்து சிலுவையை சுமந்தபடி அமைதியாக இயேசுவின் பாடுகளை நினைவு கூர்ந்துக்கிட்டே அங்கே இருக்கக்கூடிய அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். வீதிகள்லேயும் சாலைகள்லேயும் வந்த அந்த இறை மக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து மணமேல்குடி தூய ஆரோக்கிய அன்னை பங்கு ஆலயத்தில் சிலுவை பாதையை நடத்தினாங்க. அதுவும் இயேசுநாதர் சிலுவையை சுமந்து போகிற மாதிரி அதை மக்கள் அவருக்கு உதவி செய்கிற மாதிரி சேர்ந்து ரொம்பவே இப்படி இந்த கிளை பங்குகளிலிருந்து வந்திருந்த இறை மக்களோட பங்கினை சார்ந்த மற்ற இறை மக்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. அதாவது அந்தோணியார்புரம், உசிலாங்காடு பகுதியில் இருந்த இறை மக்களும் சேர்ந்து சிலுவை பாதைக்கு பிறகு ஒரு திருப்பலி நடந்தது. திருப்பலியில் சிலுவையின் பாடுகள் பற்றியும் இந்த மாதிரியான நம்முடைய தவ முயற்சிகள் குறித்தும் பங்கு தந்தை அவர்கள் சிறப்பாகவே மறைவுரை ஆற்றினாங்க. இது ஏதோ ஒரு அடையாளத்துக்காக செய்கிறது இல்லை, தங்களுடைய வாழ்வியலில் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இறை மக்கள் எடுக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பு. இது மாதிரியான விஷயங்கள் நிறையவே இந்த பங்கில் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் உங்கள் பங்கு தலங்கள்லேயோ உங்களுடைய வாழ்க்கையிலோ இது மாதிரியான முன்னெடுப்புகள், இது மாதிரியான பக்தி முயற்சிகள் நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்முடைய பின்னோட்டத்தில் பதிவு செய்யுங்க. அது மற்ற மக்கள் பக்தியில் வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்னும் என்னென்ன மாதிரியான பக்தி முயற்சிகள் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுடைய பின்னோட்டத்தில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இந்த ஒரு பக்தி முயற்சியில் பங்கெடுத்த இறை மக்கள் எல்லாரையுமே பங்கு தந்தை பாராட்டினாங்க. சமீபத்தில் நடந்த பங்கு பார்வையிடலில் கூட இந்த பங்குடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அறிக்கையாக வெளியிடப்பட்டிருந்தது. அதை பார்த்து ஆயர் அவர்களே பிரமிச்சு போய் இவ்வளோ விஷயங்கள் குறுகிய காலத்தில் நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. எங்கே இருந்தாலும் நாம் கிறிஸ்தவர்கள், எத்தனை நாட்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, 90 வருஷமாக இருந்தாலும் சரி, 9 நாளாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே மாதிரியானவங்க தான் அப்படிங்கிற விஷயத்தையும் ஆயர் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த பக்தி முயற்சி ரொம்பவே பாராட்டுதலுக்குரியதாக இருந்துச்சு. எந்த விதமான